குறைந்த பயிற்சி அதிக செயல்திறன் பெற்ற ஒரு சிறுவனின் கதை இதோ. ஒரு சிறிய நகரத்தில் அரசன் அரண்மனைக்கு அருகே ரோஹன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பான். தேவைப்பட்டால் மட்டுமே பேசுவான். மற்ற சிறுவர்கள் ஓடியாடி தெருவில் விளையாடும் போது ரோஹான் ஆற்றை ரசிப்பதும் பறவைகளை கவனிப்பதும் காற்று எவ்வாறு மரத்தை தொடுகிறது என்பதையும் கவனிப்பான். அவன் எல்லா வேலைகளையும் மெதுவாக தான் செய்வான் என்று நினைத்தனர். ஆனால் ரோஹன் மற்ற சிறுவர்களை விட என்பது பலவீனம் அல்ல, பலம் என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருப்பான். ஒரு அறிவிப்பு. அரசர் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். செய்தி என்னவென்றால், போட்டிகள் வைத்து அரசவைக்கு ஒரு சிறுவனை தேர்ந்தெடுப்பது, மேலும் பொற்காசுகளும் நிறைய பரிசு பொருட்களும் வழங்கப்படுமா. சிறுவர்கள் எல்லாம் தயாராக இருங்கள். 3 போட்டிகள் வைக்கப்படும் என்று அரசர் கூறினார். சிறுவர்களே, முதல் போட்டி என்னவென்றால், இதோ இந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். இந்த ஆறை இழுத்து செல்கிறதே. ஐயோ, பாறையின் மீது மோதிவிட்டனே. ஐயோ, என் ஆடைகள் முழுவதும் நனைத்து விட்டதே. ரோஹன் ஆற்றை கடக்க செல்கிறான். அடடா, பயத்தில் எல்லாரும் கத்துகிறார்களே. நான் ஆற்றில் கூர்ந்து கவனித்து மிதமாக தண்ணீர் இருக்கும் இடத்தில் உள்ள பாறைகள் மீது காலை வைத்து ஆற்றை கடக்க போகிறேன். ரோஹன் மற்ற சிறுவர்களிடமிருந்து வேறுபட்டு திறமைசாலியான உள்ளான் அரசரே. ஓ, அப்படியா? போட்டி 2. சிறுவர்களே, நாம் அரண்மனை தோட்டத்தில் அரிதாக காணக்கூடிய வெள்ளை நிற மலரை 15 நிமிடத்திற்குள் பறித்து வர வேண்டும். இலைகளெல்லாம் நீக்கிவிட்டு வெள்ளை நிற பூ கிடைக்கிறதா என்று தேடப் போகிறேன். அடியில் சென்று வெள்ளை நிற பூ இருக்கிறதா என்று பார்க்க போகிறேன். தோட்டத்தில் உள்ள மரங்களின் மீது ஏறி வெள்ளை நிற பூக்கள் இருக்கிறதா என்று பார்க்க போகிறேன். அதிகமான செடிகள் இருக்கும் இடத்தில் நான் எப்படி அந்த பூவை பறிப்பது? அடடா, அங்கு ஒரு பட்டாம்பூச்சி தெரிகிறதே. ஒருவேளை நான் அதை பின்தொடர்ந்தால் எனக்கு அந்த பூ கிடைக்கலாம். கிடைத்துவிட்டது. உடனடியாக சென்று அரசரிடம் கொடுக்க வேண்டும். அரசே, நான் அந்த பூவை பறித்து விட்டேன். அதற்குள் எப்படி கண்டுபிடித்தாய்? நாம் அமைதியாக இருக்கும் போது இயற்கையின் வழித்தடம் வெளிப்படும். நன்று நன்று. போட்டி 3. அரசரின் கேள்விக்கு என்ன பதில்? வாளை விட வலிமையானது எது? போர் வாளையை விட வலிமையானது தங்கம், வெள்ளி. வைடூரியம். வீரம். வணக்கம் அரசே. போர் வாளை விட வலிமையானது பொறுமைதான். உன் பதிலுக்கான விளக்கம் யாது? அரசே, வாளோ போரை வெல்லும், பொறுமை மனித இதயங்களை வெல்லும். வாள் பயத்தை உண்டாக்கும், பொறுமை மதிப்பை உயர்த்தும். அருமை, இதைதான் நான் எதிர்பார்த்தேன். வேகத்துடனும் உண்மையுடனும் பதிலளித்து 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார் ரோஹன். இதோ உனது பரிசு.